ஏங்க சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகலான்னு பஸ்ஸில் கிளம்புனா பஸ்ஸில் ஒரு 100 பேர் இருக்குங்க. பஸ்ஸு டிரைவர் 20 கிலோமீட்டர் கூட போல் ஒரு புளிய மாத்திரை கொண்டு விட்டுட்டாங்க. முன்னாடி இந்த 20 பேர் காலி. அப்புறம் அந்த அந்த டிரைவரை பிடிச்சி ஏன்டா ஏன்டா என்னடா வண்டி ஓட்டுற, என்னடா 20 பேரை காலி பண்ணிட்டேன்னு கை கால் அடியோட போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு கேட்டா அவன் சொல்கிறான் எனக்கு வண்டி ஓட்டவே தெரியாது, டிரைவிங்கே தெரியாதுன்றாங்க. ஏங்க அவன் எப்படிங்க பசை எடுத்தான், யாருங்க இதெல்லாம் விட்டா என்னங்க நடக்குதுங்க? ஏன்டா நீ இறங்கடா முதல்ல இந்த உன்ட்ட எவன்டா பஸ்ஸை நம்பி விட்டான், எப்படா பஸ்ஸில் வந்தேன்னு அவனை அடித்து கேட்டுட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ளே இருந்து ஒரு 30 பேர் சொல்கிறான். ஏங்க தெரியலாம் என்னங்க, அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. எங்கேயாவது திருநெல்வேலி வர போகிறோம்ல, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி கிட்ட கோயில்பட்டி கிட்ட போதாவது அவர் டிரைவிங் கற்றுப்பார் அப்படின்றாங்க. ஏன்டா பரதேசி நாயை, நான் அந்த 30 வட்டம் நான் பார்த்து கேட்குறேன், ஏன்டா பரதேசி நாயை, உன் வாழ்க்கையை நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துருப்பேன், நான் ஒன்றுமே பார்க்கல நாயை. உன் வாழ்க்கையை நீ இழந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி தைரியமாக போ. நாங்கள் ஏன்டா போனோம், நாங்கள் 70% நாங்கள் வேணான்ற மாட்டோம் அந்த பஸ்ஸு. ஏன்டா அவன் வண்டி ஓட்ட தெரிலான்றான் அந்த பஸ்ஸுக்காரன், அவனை எப்படா நம்பி நம்ம போகிறது? லூசு பசங்களாக இருப்பானுங்களா, தற்கூரி பயலாக இருப்பானுங்களா அந்த 30% பேரும்? எனக்கு ஒன்றும் புரியல மக்களே.